நாம் யாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நம்முடைய கண்களை மூடுவோம், இதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புவோம். நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்தீரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தந்தீரே, பலன் தந்தீரே, சுகத்தை தந்தீரே, நல்ல மனதை தந்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் இந்த இடத்த நிரப்பணும். ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த இடத்த நீங்கள் நிரப்பணும். நீங்கள் ஆளுகை செய்யணும் ஏசப்பா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்கள் மீது பெய்ய பண்ணணும். உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும். உங்களுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதியுமையா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதியுமையா. வியாதியை விலக்குமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா என் குற்றம் மன்னித்தி ஆதலால் பிறரை மன்னிக்க உதவிடுமே. என் குற்றம் மன்னித்தி ஆதலால் பிறரை மன்னிக்க உதவிடுமே, மன்னிக்க உதவிடுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே,
அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. ஆண்டவரே உங்க விருப்பம் நடக்கணும். வாய்களை திறந்து சொல்லணும். ஆண்டவரே இந்த ஆராதனையில உங்க விருப்பம் நடக்கணும், உம்முடைய நாம மகிமைப்படணும், உங்க சித்த நிறைவேற வேணும், உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். இந்த ஆராதனையின் மூலமாக எங்க வாழ்க்கையில, எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விருப்பம் மட்டுமே நடக்கணும், உங்க விருப்பம் மட்டுமே நடக்கணும். ஒவ்வொருத்தர் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், ஒவ்வொரு குடும்பங்கள்ல உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். நீங்க மகிமைப்படணும். எங்க வாழ்க்கையின் மூலமாய், எங்க குடும்பத்தின் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக நீங்க மகிமைப்படணும். இந்த ஆராதனை மூலமா நீங்க மகிமைப்படணும். நாங்க செலுத்துகிற காணிக்கை மூலமா நீங்க மகிமைப்படணும். செய்தியின் மூலமா நீங்க மகிமைப்படணும். ஒவ்வொரு பகுதியின் மூலமா உம்முடைய அளவில்லாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எங்கள் சிரசின் மீது வந்து அமரணும். இந்த ஆராதனை எங்க வாழ்க்கைக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவரே இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் அமையணும். நீங்க மகிமைப்படுங்க, உம்முடைய நாம மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம யாரும் உட்காரலாம். ஆராதனைக்கு ஆரம்பம் நம் யாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைப்பாடல். யாரும் உற்சாகமை கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம்.
ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம். சோர்வான நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடுமே. நூறு மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை.
பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. சுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. தீரல் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. தீரல் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல்
மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. வீரர் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. வீரர் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெருக்கத்தை அளிக்கும் தேவன் உங்களை பெருகச் செய்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பெருக்கத்தை அளிக்கும் தேவன் உங்களை பெருகச் செய்வார். இந்த வருடத்தில் உங்களை கண்டிப்பாக பெருகச் செய்வார். சோர்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க, திகையாதீங்க. அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் நிச்சயமா செய்வார். சோர்வான சூழ்நிலை நிறைய வரலாம், எதிர்ப்பு வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். இது நடக்குமா? இது எப்படி நடக்கும்? இவ்வளோ நாள் நடக்காததா இனி புதுசாக பொத்துட்டு வந்து நடந்துற போது அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சோர்வு உங்கள் முடிவு கிடையாதுங்க. சோர்வு உங்கள் எதிர்ப்பு உங்களுடைய முடிவு கிடையாது. உங்கள் ஏமாற்றம் உங்களுடைய முடிவு கிடையாது. முடிவு தேவனுடைய ஆசீர்வாதம். வேதவசனம் இப்படி சொல்லுது, ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப நல்லது. முடிவு எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதுன்னு. ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளை போகும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போகுது இல்லை.
எதுவுமே தெரியாமல் போகுது. அதுதான் ஆரம்பம். ஒரு பிள்ளையினுடைய கல்வியினுடைய முதல் ஆரம்பம். ஆனா என்னன்னு தெரியாது, ஏன்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுனா என்னன்னே தெரியாது, ஸ்கேல்னா என்னன்னு தெரியாது, பென்சில் எதுவுமே தெரியாது. அதான் ஆரம்பம். ஆனால் முடிவு பாருங்கள், பெரிய விஞ்ஞானியாக, பெரிய டாக்டராக, பெரிய சயின்டிஸ்டாக, பெரிய ஜட்ஜாக. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஒரு சாதாரணமாக ஒரு உலக கல்வியே அப்படி இருக்குன்னா தேவனுடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. கத்த நல்லா பாருங்க. இன்னொரு பாடலாம் அவர் எழுதின உச்சாமை கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவனும் நடுக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் நடுக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் நடுக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி அநாதி தேவன், அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் ஜீவதி, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். யுவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கானக பாதை காரிருளி தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளி தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருத்தாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருத்தாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே,
அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. இருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனந்த பாடி திரும்பியேவா தூய தேவ பலத்தான். ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவ பலத்தான். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யுவனாந்தீரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். யுவனாந்தீரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கானக பாதை காரிருள் தூய தேவ ஒளியே. கானக பாதை
காரிருளே தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தாவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தாவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனந்தம் பாடி விரும்பியேவா தூய தேவ பலத்தார். ஆனந்தம் பாடி விரும்பியேவா தூய தேவ பலத்தார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. நன்றி சொல்லுவோம் வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய புயத்தினாலே வறண்ட வாழ்க்கை செழிப்பாகும்.
ஹalleluya. நன்றி சொல்லுமா, வாயில திறந்த ஆண்டவரே உம்முடைய புயத்தினால் நீர் எங்களை வழி நடத்துகிறீர். நன்றி சொல்லுங்க, வாயில திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய புயத்தினால் நீர் எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய புயத்தினால் செய்கிறபடியால் நன்றி. வாயில திறந்து சொல்லுங்க, உம்முடைய கரம் எங்களுக்காய் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடிக்கிற உம்முடைய புயத்துக்காய் நன்றி. ஓ கிருபை கிருபை கிருபை. வாயில திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உதவி செய்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை செழித்தோங்க செய்கிறவரே, எங்களை பிழைக்க செய்கிறவரே, எங்களை மறுபடியும் தலைக்க செய்கிறவரே, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினால கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும். ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க கண்களுக்கு எட்டாத, எங்க அறிவுக்கு எட்டாத, எங்க புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாள் எங்க வாழ்க்கையில் நீ செய்ய போதுமானவராயிருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. காரிருள் மத்தியில எங்களை வழி நடத்தக்கூடிய உம்முடைய கரத்துக்காய் நன்றி. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. காரிருளாய் இருந்தாலும் அவருடைய கரம் நம்மை வழி நடத்தும், அவருடைய புயம் நம்மை வழி நடத்தும், அவருடைய கரம் நம்மை நடத்த போதுமானதாய் இருக்கிறது. நம்முடைய கரத்தை அவருடைய கரம் பிடித்திருக்கிறபடினால இருளாய் இருந்தாலும் நாம் போக வேண்டிய இலக்கு ஒருபோதும் தப்பி போவதில்லை, நாம் சென்றடைய வேண்டிய இடம் ஒருபோதும் தவறி போவதில்லை. நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நேர்த்தியான வழியிலே, செம்மையான பாதையிலே நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் பார்த்து சொல்வீங்களா, ஆண்டவரே செம்மையான வழியில் எங்களை நடத்துகிறவர், நேர்த்தியான பாதையில் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. வாயில திறந்து உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. வறண்ட வாழ்க்கையா இருந்தாலும், பூமி வறண்டதா இருந்தாலும் உம்முடைய புயம் எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறபடினால, உம்முடைய புயம் எங்களுக்கு மூலதனமா இருக்கிறபடினால எங்க வாழ்க்கையில ஒரு குறை வருவதே இல்லை, குறைவை எங்கள் கண்கள் காண்பதில்லை. உம்முடைய புயம் எங்களோடு கூட இருக்கிறபடினால நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே. எங்களை வழி நடத்தக்கூடிய உம்முடைய புயத்துக்காய் நன்றி. வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை எல்லாம் மாற்றி போடக்கூடிய அவருடைய கரம் உமக்கு நன்றி சொல்றோம். உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையே நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையே நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி
வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், வலியோரை அகற்றி நீ தாண்டோரை உயர்த்தி நீ. வலியோரை அகற்றி நீ தாண்டோரை உயர்த்தி நீ. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கி நீ. பசித்தோரை நன்மைகள் உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுவீரி. கண்மலையின் வெடிப்பில் என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை. என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடை. உமக்கு மகிமை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். வல்லமையான பெரிய காரியங்களை எங்களுக்காய் நீர் ஒவ்வொரு நாளும் செய்கிறபடி நாள் நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் மகிமையான காரியங்களை எங்க வாழ்க்கையில நீ செய்து கொண்டே இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய செயல்களுக்காய் நன்றி, உம்முடைய கிரியைகளுக்காய் நன்றி.
உம்முடைய அற்புதங்களுக்காய் நன்றி, உம்முடைய வழிகாட்டுதலுக்காய் நன்றி. உம்முடைய கரத்தினால் எங்களை மூடுகிறீரே, எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் காயங்கள் எல்லாம் மாற்றுகிறீர், எங்கள் பலவீனங்களை நீக்குகிறீர், உம்முடைய பலனால் எங்களை திருப்தியாக்குகிறீர், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மீது பொழிய பண்ணுகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, செய்த நன்மைகளுக்காக, செயல்களுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நீ தந்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க மகிமைப்படுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், ஆமென். நாம் யாரும் உட்காரலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படி உங்கள் விதைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளும் என்று சேர்ந்து அறிக்கை செய்து விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற வேத வார்த்தையின்படி என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதற் பலனாலும் காணிக்கை மற்றும் தசமபாகத்தினாலும் தேவனை கனப்படுத்துகிறேன். என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுவதை நான் பார்ப்பேன். ஆமென். நாம் ஒரு பின் ஒரு ஊராக விதைக்கலாம். கடந்த வாரத்தில் அறிவித்தபடி கிதியோன் ஊழியங்களுக்காக உங்களுடைய தியாகம் நிறைந்த காணிக்கைகளை நீங்கள் சேர்த்து வையுங்கள். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 23 ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. அப்பொழுது நீங்கள் வரும்போது நீங்கள் அந்த ஊழியத்திற்கென்று சேமித்து வைத்த உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வரலாம். கர்த்தர் தரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று கொடுப்பது நம்முடைய ஒரு பாக்கியம். கர்த்தர் தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், ஆகினால கொடுக்குறோம். எத்தனை நாள் சொல்ல புரியுது? கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். ஸோ கொடுக்குறோம். மரித்த பிறகு நம்ம கொடுக்க முடியாது ஆசைப்பட்டாலும், இல்லையா? ஸோ வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும்போது தேவனுக்காய் கொடுப்பது, தேவனுக்காய் பயன்படுவது, இப்படிப்பட்ட காரியங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நினைக்கணும், ஆண்டவரே நான் என்னை உயிரோடு இருக்கிறேன், இன்றைக்கி செய்கிறதுக்கு எனக்கு திராணி இருக்குது, நான் செய்கிறேன். ஒருவேளை இந்த திராணி எனக்கு இல்லாமல் இருந்தால்
ஒருவேளை நான் உயிரோடு இல்லைன்னா என்னால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியாது. அப்போ உயிரோடு இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நாம் கர்த்தருக்காக செயல்படுவதற்காக கர்த்தர் தருகிறார். ஆகையினால் இந்த மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தேவனுடைய விஷயமாக எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் கையினால் செய்வதற்கு நீங்கள் அந்த பாக்கியத்தை தந்திருக்கீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பாவும் ஒரு ஆசை நமக்குள்ளால் உண்டாகணும். ஆண்டவரே, இது ஒரு வாய்ப்பு, எனக்கு தந்திருக்க வாய்ப்பு. இப்போ அவங்க வரலன்னா நம்ம செய்ய முடியுமா? எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நமக்கு உயிரோடு இருக்கும்போது கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இல்லையா? எல்லாரும் செய்கிறாங்களா? எல்லாரும் செய்ய முடியுமா? இல்லை. நிறைய பேர்ட்ட காசு இருந்தால் கூட செய்ய மனசு வராது. கர்த்தர் மனசை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதனால் ஞாபகம் வைத்துடுங்க, மறந்துடாதீங்க. என்னால் முடிந்தளவு ஒவ்வொரு வாரமும் நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை அந்த ஊழியத்துக்கு ஆரம்பம் கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்களாம் சேர்ந்து வாசிக்கலாம். எப்போவுமே வாசிக்கணும்னு சொல்லும்போது மெதுவாக வாசிக்கக்கூடாது, சத்தமாக வாசிக்கணும். சொன்ன பிறகு தான் சத்தத்தை கூட்டணும்னு இல்லை. வாசிக்கணும்னு சொல்லும்போதே சத்தமாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக. பைபிளை பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். ஆமே, நல்லா மனப்படம் ஆயிருக்கும். கர்த்தர் நல்லவர். இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். இதயத்தை பக்கமாக பார்த்து உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். இதயத்தை எப்படி காத்துக்கொள்கிறது? இதயத்தை எப்படி பாதுகாக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய இதயம் கீழ்ப்படியும் போது, தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இதயத்துக்குள்ளாக வரும்போது நம்முடைய இதயம் பாதுகாப்பாக இருக்கும், கவலை இல்லாமல் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை வருவதில்லை, கவலை அவனை மேற்கொள்வதில்லை. எதிர்காலத்தை குறித்தான சிந்தனை, வீணான காரியங்கள், கவலைகள், பயம், என்ன சொல்கிறது, தேவன் அவங்கள நல்லாவே வச்சுருந்தாலும், ஆசீர்வாதமாகவே வச்சுருந்தாலும் அது இவங்களுடைய இதயத்தை பாதிக்க முடியாது. சில நேரங்களில் இல்லாமையும் இதயத்தை பாதிக்கும், இருக்கிறதும் இதயத்தை பாதிக்கும். ரெண்டுமே இதயத்தை தாக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதன் இருக்கும்போது ரெண்டுமே தாக்க முடியாது. ஆரோக்கியமான ஒரு இதயத்தை அந்த மனுஷன் பெற்றிருப்பான், ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அந்த மனுஷன் பெற்றிருப்பான். எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு இருதயம், எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு உண்டாகும்னா அவருடைய வார்த்தையினால் உண்டாகும். எப்படி சொல்லுங்கள் சத்தமாக? அவருடைய வார்த்தையினால் உண்டாகும். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி ஸ்தாபிக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக ஸ்தாபிக்கிறார். எப்படி ஸ்தாபிக்கிறார்? வார்த்தையின் மூலமாக ஸ்தாபிக்கிறார். வார்த்தையில் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய வல்லமையை, தேவனுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கோ அவ்வளவு வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்குது. தேவனுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதோ, தேவனால் என்ன பெரிய காரியங்களை செய்ய முடியுமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை செய்ய போதுமானதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் இப்போ ஒரு விஷயத்தை செய்யணும், சொல்லணும் அப்படின்னா நான் எதை பயன்படுத்துகிறேன்? என்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இல்லையா? எனக்கு இருக்கிற மதிப்புங்கிறது எதை வைத்திருக்கிறேன்? என்னுடைய வார்த்தையை வைத்து இருக்கிறது. என்னுடைய வார்த்தையை வைத்து இருக்கிறது. மதிப்பில்லைன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ன செய்யாது? இருக்காது. மதிப்பில்லைன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்காது. ஒரு காரியம், இப்போ எந்த ஒரு காரியத்தையும் அந்த வார்த்தை வரும்போது அது அப்படியே நடக்குது, அது அப்படியே
அது எதை வைத்து என்றால் அதை சொன்னவருடைய வல்லமையை வைத்து, அவர் சொன்னவருடைய வல்லமையை வைத்து, அவருடைய அதிகாரத்தை வைத்து, அவருடைய கீழ்ப்படிதலை, அவருக்கு என்ன சொல்கிறது, அவருக்கு இருக்க பவர் வைத்தது நடக்குது. பவரை வைத்து தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையின் மூலமாக ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கும் ஸ்தாபித்தார், இன்றைக்கும் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கும் மாற்றினார், இன்றைக்கும் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை குறித்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்பகுதியில் வாசிக்கிறோம். அவர் போய் பிரசங்கம் பண்ணினார். சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணினார். அவர் பண்ணின பிரசங்கம் எப்படி இருந்துச்சான்னா, இருளான மக்களுக்கு அது ஒரு வெளிச்சமாக இருந்துச்சு. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயமும் இருளாக இருக்கிறது. அநேக அறியாமையினால் முடிவெடுக்க முடியாமல் பலவிதமான சூழ்நிலைகளால் இருளான ஒரு அனுபவத்திற்குள்ளாக, காரிருள் நிறைந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வரும்போது இருளான அனுபவத்தை மாற்றுகிறது, ஒரு நம்பிக்கையை, ஒரு வெளிச்சத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தர போதுமானதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய வல்லமை குறித்து அவன் பேசிகிட்டு இருக்கேன். வார்த்தை எப்படி ஒரு ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக கொண்டு வருகிறது அப்படின்றது கவனிங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. தேவனுடைய கிரியைகள் நடக்காது. வார்த்தை இல்லாமல் கிரியைகள் நடக்கவே எங்கேயுமே பாருங்களா, ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், வார்த்தையினால் அந்த காரியங்கள் இயங்குகிறது. ஒவ்வொன்றும் எப்படி இயங்குது? வார்த்தையினால். அந்த வார்த்தை எழுத்தின் வடிவிலோ அல்லது ஒலியின் வடிவிலோ அது ஒவ்வொருவரையும் போய் சேர்கிறது. அது ஒவ்வொருவரையும் போய் சேரும்போது அதற்கேற்ற கிரியைகள் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க ஆஃபீஸ் மேனேஜராக இருப்பார் அல்லது குறிப்பிட்ட உயர் அதிகாரியாக இருப்பார். அவர் சொல்வார், நாளைக்கு எல்லோரும் 8 மணிக்கு வந்துடணும்னா அத்தனை எம்ப்ளாய் என்ன செய்வாங்க? 8 மணிக்கு. நம்ம அடுத்த வாரம் இந்த இடத்துல போய் எல்லோரும் அசம்பிள் ஆகணும், இந்த காரியத்தை செய்யணும், அத்தனை பேர் என்ன செய்வாங்க? இது எப்படி நடக்குது? அவர் வார்த்தையினால். அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நடக்கும் நடக்காதா? விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை அப்படியே நடக்கும் வல்லமை உள்ளது. ஒரு மனிதனுடைய வார்த்தை அப்படியே நடக்கும்போது தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நடக்கும். நிச்சயமாகவே. சில நேரங்களில் மனிதனுடைய வார்த்தை சொல்லியும் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதற்கு முடியாத ஒரு எதிர்ப்புகள், சூழ்நிலைகள் வரும்போது அது மாற்றப்பட்டு விடும். இப்போ கூட சொல்கிறேன் பாருங்களேன், அந்த வெள்ளமடத்துலேருந்து அப்படியே அந்த ரோடு வழியாக வரும்போது அரசாங்கம் என்ன பண்ணாங்க, நேஷ்னல் ஹைவே அந்த தடுப்பு சுவரை கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ரிட்டர்னிங் வால்னு சொல்லுவாங்க. 2 சைடும் அந்த தடுப்பு சுவர். அது தேவையான ஒன்று, ரொம்ப பிரயோஜனமான ஒன்று. வாகன ஓட்டிகளுக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா அது இல்லாத நேரம் சைடு கொடுக்கும்போது கீழே விழுந்துருவாங்க. மழை நேரத்தில் ரோடு அரிப்பட்டு இது போயிடும். ஆற்றுல தண்ணி நிறையா வரும்போது ரோடே காணாமல் போயிடும். ஆனால் அந்த ரிட்டர்னிங் வால் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போது இந்த காரியங்கள் செய்வதற்கான கட்டளைகள் பிறந்தது, காரியம் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரும்போது அது குறிப்பிட்ட ஒரு சபையினுடைய ஒரு கல்ற தோட்டம் இருக்குது. அந்த இடத்துலையும் தோண்டினாங்க. அப்போது அந்த இடத்துல தோண்டின உடனே அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே எதிர்ப்பு உண்டாகுது. அந்த இடத்துல எதிர்ப்பு உண்டாகுது. அவங்க ஸ்டே வாங்குறாங்க. அந்த வேலை தடைபடுகிறது. முதலாவது சூழ்நிலை சாதகமாக இருந்தது. சூழ்நிலை எதிராக மாறும்போது அந்த வேலை தடைபடுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், சாதகமற்ற சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை வரும். சாதகமான எல்லாவற்றையும் சாதகம் செய்துவிட்டு தேவனுடைய வார்த்தை வருவதில்லை. தேவனுடைய வார்த்தை சாதகமற்ற சூழ்நிலையில் எல்லாவற்றையும் வார்த்தைக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய இதயம் எப்படி இருக்கும்னா, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எல்லாமே சாதகமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எல்லாமே சாதகமாக வாய்த்தரன்னு சொல்லுங்க. ஏன் அந்த வார்த்தை அதுக்கு ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க? எல்லாமே சாதகமாகவே இருக்காதா? ஐயோ அப்படின்ற மாதிரி அப்படி இருக்காதீங்க. வார்த்தையை முழுவதுமாய் கேளுங்கள். வார்த்தையை நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே சாதகமாக இருக்க வேண்டிய தேவையில்லை, கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லவே இல்லை. ஆனால் வார்த்தை எப்போ வரும்னா, அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும்போது தான் தேவனுடைய வார்த்தை வரும். அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும்போது தான். ஆனால் வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். வார்த்தை எல்லாவற்றையும், நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் அசாதாரணமாக இருக்குதா, எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்போ அறிகுறியோ இல்லாத மாதிரி இருக்குதா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் வரும்போது அந்த ராஜ்யத்தினுடைய உள்ள பேசப்படக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போதுமானதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இங்கேருந்து இது வரைக்கும், ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையும் எடுத்து பாருங்களா, அது பேசப்படும் போது அது நடப்பதற்கு எதுவுமே, அதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை நடக்கும், அந்த வார்த்தை நிச்சயமாக நடக்கும். மறுபடியும் திருப்பிக் கொள்வோம் எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு அங்கே போவோம். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? கையை பிடிச்சி கேளுங்க, கை தரல பிடிச்சி இழுங்க, விடாதீங்க. கையை பிடிச்சி இழுத்து கேளுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நன்மை நடக்குதுன்னு பார்த்தீங்களா? கையை பிடிச்சி இழுக்கும்போது கண்கள் தெளிவடையும், எல்லாம் சரியாகும். கவனிச்சு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களாங்க? வார்த்தையினால் உலகங்கள் உண்டானது, காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. வார்த்தை குறித்து 3 காரியத்தை சொல்லி கொடுத்தேன். 3 காரியத்தை சொல்லி கொடுத்தேன். வார்த்தை என்பது என்னது? ரேமா. ரேமாங்கிறது அர்த்தம் சொல்லி கொடுத்தேன். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கையை வைத்தலாம். பேசப்பட்ட வார்த்தை என்ன ஒன்று போன வார்த்தை இல்லை, அந்த 3வது உள்ளது பாயிண்ட் போன வார்த்தையில் சொல்லலை, அதனால சொல்ல தெரியல. ஐ எம் ரைட். ஓகே. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய, தேவனுடைய இதயத்தில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை வெளிப்படுத்தக்கூடியது வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்ய போகிறேங்கிறத மைண்டில் வச்சிருக்கிறாரோ, அவருடைய திட்டம் என்னவோ அதை வெளிப்படுத்தக்கூடியது அந்த ரேமா. அது ரேமா. ஓகே, பதிலுக்கு நன்றி. கிளாப் பண்ணுங்க. வார்த்தையை மறந்துடக்கூடாது, வார்த்தையை மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். வார்த்தைன்னு சொல்கிறோமா, என்ன வார்த்தைங்க? என்ன வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ரேமானா அதுதான் அதனுடைய பொருள். சிலருடைய பேர் கூட ரேமான் இருக்கும். ஓகே, கவனிங்க. இந்த வார்த்தையினால் உலகங்கள் உண்டானது, உலகங்கள் உண்டானது, காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் என்ன செய்யப்பட உண்டாகவில்லை. அப்படி தான் எல்லாவற்றையுமே தேவன் உண்டாக்கியிருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் வார்த்தை உண்டாக்கியிருக்குது. தேவன் உண்டாக்கினான்னு சொல்கிறத விட வார்த்தை உண்டாக்குனது. அப்போது ஒரு உலகங்களையே உருவாக்கக்கூடிய வார்த்தை. நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உலகங்களை உண்டாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அநேக நேரங்களில் கேட்குறோம்ல, இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி நடக்கும், இது சாத்தியமா, இப்படின்ற மாதிரிலாம் அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. நான் சொல்கிறேன், அப்படி சந்தேகம் வரும்போது விரைவாக எபிரேயர் 11:3 எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும். எப்படி? வார்த்தையினாலே. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையினாலே. இந்த உலகம் எப்படி உண்டாச்சு? வார்த்தையினாலே உண்டாச்சு. உலகம் எப்படி உண்டாச்சு? வார்த்தையினாலே உண்டாச்சு. அது யாருடைய இதயத்திலுமே தோணலை, யாருடைய எண்ணத்திலையும் வரல, யாருடைய என்ன சிந்தனையிலும் கூட வரல, யாரும் அதற்காக ஜெபம் பண்ணலை. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு, எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு. அப்போது எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் உருவாக்க போதுமானதாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் உண்டாக்க போதுமானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? அப்படியே ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, தேவனுடைய வார்த்தை வரும்போது அந்த பேசப்பட்ட வார்த்தைக்கு எதிரான சூழ்நிலை தான் அங்கே இருக்கும்.
ஆனால் அது அப்படியே நடக்கும். அது அப்படியே நான் சொல்கிறேன், தேவன் தம்முடைய வார்த்தையை பிரசங்கத்தின் மூலமாக தரும்போது உங்கள் வாழ்க்கையில் அது நடப்பதற்கான சூழ்நிலை எதுவுமே இருக்காது. அதற்கு எதிரான சூழ்நிலை தான் இருக்கும். அதற்கு எதிரான சூழ்நிலை தான், ஆனால் அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு ஆதாரமாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அநேக நேரங்களில் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நடக்கும். தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் நிச்சயமாக. பழைய பகுதிக்கு போவோம். ஆதியாகமம் 1:2-3 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:2-3. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாஸ்டருக்கு வேறு வசனமே தெரியல போல, திரும்ப வெளிச்சத்திலே கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு. நானும் போகலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த பூமியில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது இந்த பூமியில் என்ன இருந்துச்சுங்க? இருள் தான் இருந்துச்சு. வெளிச்சத்திற்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. வெளிச்சங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. தேவன் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அவர் செய்வேன்னு சொல்கிறது எதுவுமே நம்ம பார்க்காதது, அறியாதது, கேள்விப்படாதது, இந்த உலகத்திலே தென்படாதது, யாருடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியங்களை தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தும். இருக்கிறதை பார்ப்பதற்கு தேவன் கண்கள் கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் சிலவற்றை அறிந்து கொள்வதற்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். இதை சொல்வதற்கு தேவனுடைய வார்த்தை தேவையில்லை. வார்த்தை தேவையில்லை. ஒன்றை பார்ப்பதற்கு, இருக்கிறதை பேசுவதற்கு தேவனுடைய வார்த்தை தேவை இல்லை. இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய விஷயமா, இப்படி ஒன்று நடக்க போகுன்னு சொல்கிறது பெரிய விஷயமா இல்லை. அறியாதது, எட்டாதது, நம்முடைய புத்திக்கு தோன்றாதது, இந்த உலகத்திலே இல்லாத சில விஷயங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத, சாத்தியமே இல்லாத, அறிகுறியே இல்லாத, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இங்கே உதிக்கிற சூரியன் அங்கே உதிச்சாலும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, அப்படிப்பட்ட பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது அது அப்படியே நடக்கும். அப்படியே இங்கே பாருங்க, முழுசும் இருளாக இருக்குது, இருள் தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. வெளிச்சத்துக்கான ஒரு சின்ன ஒரு அறிகுறியோ, சொல்லப்போனால் ஒரு மின்னட்டாம்பூச்சி கூட இல்லை, மின்னட்டாம்பூச்சி கூட எதுவுமே இல்லைங்க, முழு குத்துருட்டாக இருக்குது. அந்த இடத்துல தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், அநேக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை கூட அந்த மாதிரி இருக்கலாம். தேவனுடைய பேசப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையான சில காரியங்கள் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி பேசப்படும் போது அது அப்படியே தான் நடக்கும். அதில் மாற்றமே வர முடியாது. அது அப்படியே நடக்கும். அப்படியே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம சந்தேகப்பட்டது அப்படிதான். இது எப்படி சாத்தியம் பிரதர்? இதெல்லாம் நடக்கவே சான்ஸே கிடையாது. சில சூழ்நிலைகள் அவ்வளவு கடினமாக தான் இருக்கும். சாட்சியாக சில விஷயத்தை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2007ஆம் ஆண்டு சென்னையில் நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து அம்மா கம்பெனி நம்பருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான், செல்ஃபோன் அந்த அளவு பெருசாக இது வரல. அப்போ கால் பண்ணி சொல்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் எப்போ நடந்துச்சு அக்காளுக்கு? ஓகே, மறந்துட்டேன். அப்போ அக்காளுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்ப கேட்க, நம்ம அக்காளுக்கான்னு திரும்ப கேட்டேன். ஞாபகம் இருக்கா? மறுபடியுங்க, இது எப்படி நடந்தது? எப்படி? எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி அம்மாவை பார்த்து, நம்ம அக்காளுக்கா திரும்ப 3 தடவை கேட்டேன். இது எப்படி நடந்துச்சு? அது நேரில்வா சொல்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், சில காரியங்கள் நடப்பதற்கு, நிறைவேறுவதற்கு அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் வேண்டும் என்ற தேவையே இல்லை. உங்கள் விசுவாசத்தை ஊக்குவிக்குவதற்காக சொல்கிறேன். கர்த்தர் எந்த ஒரு செயல்களையும் செய்வதற்கு
அதற்கேற்ற சூழ்நிலை நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும்போது அந்த காரியத்தை தேவன் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த காரியம் நடைபெறும் தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தையின் பலத்தினாலே, வார்த்தையின் வல்லமையினாலே நிச்சயமாக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல அப்படிதான், இருள் தான் இருந்துச்சு, வெளிச்சமே இல்லை. ஆனால் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னாரு, அது அப்படியே ஆயிட்டு. அப்படியே திருப்பிக் கொள்வோம். யாத்திரையாம் புத்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திரையாமும் 6 1 அல்லது சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகவும் 6:1 சில வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னாரு. கவனிங்க, இந்த வார்த்தை தேவன் சொல்லும்போது அவங்களோட சூழ்நிலைங்க நினச்சி பார்த்தீங்கன்னு வைங்களா, நிச்சயமாகவே யாருமே நம்ப மாட்டீங்க, யாருமே நம்ப மாட்டீங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே. ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னா, பிரசங்கங்கிறது எப்படிப்பட்டது என்பதை குறித்து விளக்கி கொண்டிருக்கிறேன். எப்படி இருளில் இருந்த ஜனங்களுக்கு இயேசுனுடைய வார்த்தை எப்படி ஒரு வெளிச்சமாக இருந்ததுன்னா இப்படி தான் இருந்துச்சு, வெளிச்சமாகி. அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அது அப்படி வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நீங்கள் அது வெளிச்சமாய் பார்க்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் என்னை கொண்டு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரங்களில் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படி தான் எதிர்மறையாக தான் இருந்திருக்கும். சூழ்நிலை, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நேர்னே ஆப்போசிட்டாகவே இருக்கும், சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நடக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் அவங்க போய் பேசுகிறாங்க, எங்கள் கர்த்தருக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாடணுமாகும், நீங்கள் எங்களை விடணுமாகும் அப்படின்னோடனே, அதுக்கு முந்தி நான் என்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்னா, 4 தலைமுறையாக அடிமையாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? விடுதலை என்பதற்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பந்தமே இல்லை, அறிகுறியே இல்லை, அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையுமே கிடையாது. இந்த ஜனங்களா வாய்ப்பே கிடையாது, அடித்து துரத்தினா கூட போக மாட்டான். ஏன்னா இவனுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, இவனுக்கு ஒரு தேசம் கிடையாது, இவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் கிடையாது. சொல்லப்போனால் அவனுக்குன்னு இருக்கிறதுக்கு ஒரு சென்ட் இடம் கூட ஏங்க எல்லாம் அப்படியே மௌன விரதமாக போயிட்டுலாம் வரதுக்கு ஃப்ரீயாக விசா கொடுத்து வச்சுருக்கீங்க. குடியரசு தினமாக இருக்குது, போலீஸ்காரன் அங்கங்கேயே நிற்கிறான், இஷ்டத்துக்கு போக விட மாட்டான். ஆனால் நீங்கள் என்னடானா முழு வாயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஈச்சலாம், எது வேணாலும் போயிட்டு வரட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கவனிங்க, விடுதலை என்பதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு அவங்களுக்கு எதிரான கவர்மெண்ட்டு, ஆதரவான கவர்மெண்ட்டே கிடையாது. இவன் விடுதலை ஆகக்கூடாது, இவன் பெருகக்கூடாது, இவன் பலுகக்கூடாது, இவனை ஒடுக்கணும், எப்படிலாம் ஒடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி சொல்லுவாங்களா, தலைகீழ நின்று யோசிப்பாங்க போல், குப்புறப்படுத்தி யோசிப்பாங்க போல், அந்த மாதிரி யோசித்து செயல்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டு. அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு மோசேயும் ஆரோனையும் நோக்கி, நீ போ, உன் மூலமாக நான் விடுவிக்க போகிறேன்றாரு. ஆரோனையும் கூட்டிகிட்டு போகிறான், போய் சொல்கிறான். எப்படி என்ன சொல்கிறான்னா, இப்படி நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடணும், நீ எங்களை விடு அப்படின்னு. அவன் விடமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லை, 5ஆம் அதிகாரத்தில் கீழே வாசித்து பாருங்க, அவன் என்ன நெருக்க ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள் சும்மா இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி எங்களுக்கு பண்டிகை கொண்டாடணும், ஜாலி பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் வேலையை நிறைய கொடு, இன்னும் வேலையை நிறைய கொடு, அதிகமாக கொடு, விட்டுறாத அவங்கள. அது வரைக்கும் வைக்கோல், செங்கல் சுடுறதுக்கு வைக்கோல் கொடுத்துட்டு இருந்தாங்களாம், கொடுத்த வைக்கோலையும் கட் பண்ணிட்டாங்களாம். நெருக்கம் இன்னும் ஜாஸ்தியாக போச்சு. அதுக்கடுத்து அடுத்தால வாசிக்கிறோம்,
ஏன் கணக்கு குறைஞ்சிட்டு வைக்கோலும் கொடுக்கல, முந்தி மாதிரியே செங்கல் அறுக்கணும், அப்படி சரியா செங்கல் அறுக்கலைன்னா அடியும் கொடுத்தாங்களாம். அடியும் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை. விடுதலை ஆவதற்கு விடுதலை ஆகும்னு சொல்லி வார்த்தையை கேட்டுட்டு போவோம். அங்கே போனால் இருந்த பிரச்சனை இன்னும் டபுள் மடங்கு ஆன மாதிரி இருக்கும். அநேக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருந்திருக்கும். கர்த்தர் சில காரியங்களை செய்வார், நன்மை செய்வாருங்கிற மாதிரி செய்திகளை நீங்கள் எங்கேருந்து கேட்டுட்டு போவீங்க. அங்கே போய் பார்த்தா நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு, என்னைக்கு அவன் வாயை திறந்து சொன்னானோ அதுலேருந்து பிரச்சனை இன்னும் கூட தான் செய்துட்டு குறையவே. அந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கீங்களா? அதுக்கடுத்து இப்படிப்பட்ட வார்த்தை கேட்கும்போதே ஐயா அவன் பொண்ணு வாயை வச்சுட்டு இருந்தாலே சும்மா இருக்கும், நல்லா இருக்கும். நீ எவ்வளோ தூரம் சொல்றியோ அவ்வளோ தூரம் நாளுக்கு நாள் நிலைமை இன்னும் மோசமாய். இந்த மாதிரி அனுபவம் இருக்காங்க. இருந்தால் கூட கையை வைத்த மாட்டாங்க. ஆனால் ஏதோ இருப்பீங்க நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் அதை கேட்டுட்டு போகும்போது இருக்கிற நிலைமையை விட இன்னும் கேடுகட்ட நிலைமை மாதிரி தான் வந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவங்கள விடுதலை செய்வேன்னு சொல்கிறாரு. நிலைமை மோசம்தான், நிலைமை சீரியஸாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு விடுதலை செய்வேன், விடுதலை ஆவார்கள். எல்லாம் சொல்லுங்க, விடுதலை ஆவார்கள். அவர் சொல்கிறது என்ன வித்தியாசமாக இருக்குது. விடுதலை ஆயாச்சு, நீங்கள் போகலான்றதில் சீக்கிரம் போங்க. எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கன்னு உங்களை என்ன செய்திருவான், விரட்டியே விட்டுருவான். நீ 5 நிமிஷம் இருக்காத அப்படின்னு சொல்லி என்ன செய்திருவான், விரட்டியே விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தால சொல்கிறாரு பாருங்க, அந்த மோசேட்ட சொல்கிறாரு, நான் உன்னை பார்வோனுக்கு நான் உன்னை கடவுளாக்கியிருக்கேன் அப்படின்றாரு. பார்வோனுக்கு அவன் இவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். இவங்களோட வார்த்தையை மதிக்கவே, இவங்க சொல்கிற வார்த்தையை மதிக்கவே மாட்டேங்கிறான், அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறான். நீ அடுத்த நேரம் என் முகத்தில் வந்தனா உனக்கு நீ உயிரோடே இருக்க மாட்டே, ஓடி போயிரு, நீ இருந்து நீ வந்தது காணான்னு சொல்லி இருக்கிற வேலை செய்கிற ஜனங்களையும் கவனிங்க, வேலை செய்கிற ஜனங்களையும் நீ என்ன செய்கிற, கெடுத்து கொண்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி இவங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அவனுக்கு ஆண்டவனாக வைத்திருக்கிறேன். ஆண்டவனாக எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இதெல்லாம் நடந்துச்சாங்க? விடுதலை ஆனாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள்? கொஞ்சம் பக்கத்தில் கேட்டு சொல்லுங்களா, ஆனாங்களாங்க? கேட்டு சொல்லுங்க. ஒரு ஃபோன் போடுங்க விரைவா, எகிப்தில் ஃபோன் போடுங்க அல்லது இஸ்ரவேல் ஃபோன் போடுங்க. எங்க விடுதலை ஆயிட்டீங்களா, ஹலோ, அல்லது பார்வனுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. விடுதலை ஆனாங்களா, ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்களா? விடுதலை அங்கே ஆயிட்டாங்களா? இவங்க ஆகவே இல்லை, இவங்க ஆகவே மாட்டாங்க. இவங்க யானை எப்போவுமே ஸ்டிஃபாக நிற்கிற ஆட்கள். ஆறாவது நேரத்துலையும் சரி, எல்லாரும் கையை வைத்தினாலும் இவங்க மட்டும் கையை வைத்த மாட்டாங்க. இந்த சைடில், இந்த சைடு ஒத்த கை பக்கவாதம், இந்த கை இந்த சைடில் என்ன செய்யாது, பக்கவாதமாக திமிர்வாதமானு தெரியல, அப்படி கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. இது எந்த கை, வலது கை இடது கையா? ஆயிட்டாங்களாங்க? விடுதலை ஆயிட்டாங்களா? இன்னும் வரல. ஆயிட்டாங்களாங்க? இருக்கிற சூழ்நிலைக்கும் வரக்கூடிய வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். சம்பந்தமே. ஆனால் சொல்கிறேன், அதுதாங்க வெளிச்சம். இருளில் உதிக்கிற வெளிச்சங்கிறது அதுதான். ஏற்கனவே ஒரு இருள் இருக்குது, அந்த இடத்துல வெளிச்சங்கிற ஒரு வார்த்தை வந்து அதற்கு எதிரானது தான். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைக்கு நிலைமைக்கு நேர் எதிர்மறையானது தான். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலை பெருசில் தேவனுடைய வார்த்தை பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக விடுவிப்பார். ஆண்டவன் ஆக்குவேன்னு சொன்னார், நிச்சயமாகவே ஆண்டவன் ஆக்குவார். அந்த பார்வன் தான் சொல்கிறான், என்னை ஆசீர்வதிங்கள் சொல்கிறான். ஆசீர்வாதத்தை யார்கிட்ட வாங்குவோம்? கடவுள்கிட்ட தான் வாங்குவோம். ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது தேவன், மனிதன் கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடத்திட்டாரு. நீங்களும் ஜனங்களும் போங்க, சீக்கிரமாக ஓடி போங்க, இனி ஒரு நிமிஷம் தாமதம் பண்ணாதீங்க, போகிற போக்கில் என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஜனங்களையும் ஆசீர்வதிங்கன்னா. தேவனுடைய வார்த்தை, எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை அது அப்படியே நடக்கும். உங்கள் சூழ்நிலை பெருசு இல்லைங்க. நான் சொல்கிறேன், இருளான வாழ்க்கையாக இருக்கலாம், நடக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், எதிர்மறையான வாழ்க்கையாக இருக்கலாம், நிலைமை மோசமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க.
வார்த்தையை நம்புங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை பாருங்க, வார்த்தையை விசுவாசிங்க. ஏன்னா சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமைங்கிறது தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. என்ன இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது அப்படிப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய மனுஷன் எப்படி கவலை இல்லாமல் இருப்பான்னா, அவன் சூழ்நிலையை பார்த்தானே கவலைப்படுவான். தேவனுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய மனிதன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட மனிதன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான், தேவனுடைய வார்த்தையை பார்ப்பான். சூழ்நிலை அவனை கவலைப்பட சொல்லும், தேவனுடைய வார்த்தையை நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் கெட்டு போவதில்லைன்னு சொல்லும். சூழ்நிலை சொல்லும் உனக்கு ஒன்று கிடைக்காதுன்னு சொல்லும். தேவனுடைய வார்த்தை சொல்லும் உனக்கு ஒன்று கூட குறையாது, எல்லாமே தேவைக்கு அதிகமாய், மிகுதியாய், திரளாய், சம்பூர்ணமாய், போதுமானதற்கு அதிகமாய் உன் தேவன் உனக்கு தருவார்னு சொல்லும். சூழ்நிலை பார்க்கிற மனிதன் ராஜ்யத்தில் வாழ்கிறவன் அல்ல, தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறவனே ராஜ்யத்தில் வாழ்கிறவன். ஏனென்றால் இவ்வுலகத்திற்குரிய காரியமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இவ்வுலகம் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். ஆகையினால இவ்வுலகத்தை பார்த்து நம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்ம கவலையோடு தான் வாழ முடியும். இதயத்தை பாதுகாக்க முடியாதுங்க. பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத அதை பார்க்கறது, அதை நம்புறது, அதை விசுவாசிக்கிறது, அதுதான் அப்போ தான் கவலை இல்லாமல் வாழ முடியும். இந்த உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. கவலையோடு தான் வாழ முடியும், கவலை இல்லாமல் வாழவே முடியாது. நான் சொல்கிறேன், கவலை அதிகரிக்குது அப்படின்னா அர்த்தம் தேவனுடைய வார்த்தை உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் கவலை இல்லாத மனிதர்களாக, குறைவில்லாத மனிதர்களாக, நிறைவுள்ள மனிதர்களாக, மனநிறைவோடு வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. எந்த அளவு கவலை அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க குறைவுள்ளவர்களாக இருக்கீங்க. தேவனுடைய வார்த்தை உங்க இதயத்தில் இல்லாமல் இருக்குது. உங்கள் குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இதயத்தில் போடுங்க, கவலையே இருக்காது. ஏனென்றால் அந்த வார்த்தை உங்கள் நிலைமைக்கு எதிர்மறையான திசையிலே உங்களை பயணிக்க உதவி செய்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு பொருள் இருக்குது, மேலே வந்து கை விடுறீங்க, கீழே தான் வரும். இதுதான் இந்த உலக வாழ்க்கை, இதுதான் இந்த உலக. ஆனால் தேவனுடைய வார்த்தைங்கிறது அப்படி இல்லை, ஃபீவல் நிரப்பப்பட்ட ஒரு விமானம் மாதிரி. இது எப்படிப்பட்டது என்றால் புயிர்ப்பு திசைக்கு எதிரான திசையில், எல்லாம் சொல்லுங்க எதிரான திசையில், இந்த உலக லாஜிக், உலக தத்துவம், உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிரான திசையில் உங்களை பயணிக்க செய்வது என்னுடைய வார்த்தை. எந்த புயிர்ப்பு விசையினாலும் அதை என்ன செய்ய முடியாதுன்னா கீழே ஒருபோதும் இழுக்கவே முடியாது. இப்ப கூட பாத்தீங்களா, பக்கவாதம் அப்படிதான் இருக்கு, சரியாவல ஒரு சைடுல தான் கை அடிச்சுட்டு கிடக்குது, சரி ஆகாது. அது ஆறாவது நேரத்தில் அப்படிதான் இருக்கும். பலத்த வியாதி, இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பக்கவாதம், திமிர்வாதம், எல்லா வாதமும் மாறட்டும். கவனிங்க, நம்ம இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகளுக்கு உலகம் செல்லக்கூடிய போக்கில் வாழ வேண்டியவர்கள் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறவர்கள் உலகத்தினுடைய போக்குக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்கள். தேவனுடைய வார்த்தையும் இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகளும் ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால அது நிச்சயமாக அது வேற வழியில் தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. நமக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறார், நமக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, நமக்குன்னு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் நம்மை குறைவற்றவர்களாக, நிறைவுள்ளவர்களாக வாழ போதுமானதாக இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களாக வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை அது எல்லாவற்றையும் சாப்பிட்டு விழுங்குவதற்கு போதுமானதாக இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த மறுபடியும் மாதியாமத்துக்கு போவோம், அங்கே திருப்பிக் கொள்வோம்.
1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அடுத்து, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக. தேவனுடைய வார்த்தை பிரிக்கிற வல்லமை இருக்குது. எப்படிப்பட்ட வல்லமை? எல்லாம் சொல்லுங்க, பிரிக்கிற வல்லமை. பிரிக்கிற வல்லமை அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி என்ன சொல்லலாம்னா, விளக்கும். எல்லாம் சொல்லுங்க, விளக்கும். தண்ணியை செப்பரேட் பண்ணி தூக்கி எடுக்கிறது. செப்பரேட் பண்ணி, இப்போ செப்பரேட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடு ஒரு செப்பரேட்டாக இருக்குது, அந்த சைடு செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி அவ்வளோ ஒன்றும் பண்ணாத. கவனிங்க. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தாராம். வெளிச்சத்தையும் இருளையும், எல்லாம் கவனிங்க, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக எல்லாம் சொல்லுங்க, பிரித்தார். அது நல்லதென்று கண்டார். அது நல்லதென்று. சில நேரங்களில் தேவன் சில வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். வித்தியாசத்தை, எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசத்தை. அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவருடைய வாழ்க்கையையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை என்ன சொல்றாரு, காண்பிக்க விரும்புவார் இன்னைக்குமே. பாருங்களேன், வெளிச்சம் அது வார்த்தையினால் வந்தது. இருள் ஏற்கனவே இருக்கிறது. இருள், நான் சொல்றேன், ஒரு காலத்தில் நம்ம ஏற்கனவே இருந்தவங்கள மாதிரி இருந்தோம். தேவனுடைய வார்த்தை வந்து நம்மை வித்தியாசப்படுத்தி இருக்குது. பக்கம் பார்த்துக்கங்க, நீங்க வித்தியாசப்பட்டிருக்கீங்களா? அங்கேயும் திமிர்வாதம் தானா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? உலக மனிதர்கள் மாதிரி இருக்குதா, இல்லை தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்குதா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கக்கூடிய விதம், டீல் பண்ணுற விதம் எப்படி இருக்குது? ஒரு தேவனுடைய பிள்ளை மாதிரி ரியாக்ட் பண்ணுறோமா, இல்லை உலகத்தான் மாதிரி ரியாக்ட் பண்ணுறோமா? தேவன் விரும்புகிறார், தேவனுடைய பிள்ளை ரியாக்ட் பண்ணுறதுக்கும் உலகத்தான் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் பிரச்சனை ரெண்டு பேருக்கு ஒன்று தான், சோதனை ரெண்டு பேருக்கு ஒன்று தான். கவலை, நம்பிக்கை துரோகங்கள், கஷ்டங்கள், பகைமைகள், வைராக்கியங்கள், சூழ்ச்சிகள், சதிகள், ஏமாற்றங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். ஆனால் ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தின் மனிதர்களும் அதை சந்திக்கிற விதங்கள், அதை எதிர்கொள்கிற விதங்கள் வேற. வித்தியாசம். எல்லாச்சும் வித்தியாசம். தேவன் விரும்புகிறார், வித்தியாசமாய் வாழ்வதற்காக விரும்புகிறார். உலக மனிதன் ரியாக்ட் பண்ற மாதிரி, உலக மனிதர்கள் செயல்படுற மாதிரி, உலக மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி நீங்களும் நானும் யோசிக்க கூடாது. நம்ம உயிர்ப்பு விசையின்படி யோசிக்க கூடாது, தேவனுடைய வார்த்தையின்படி யோசிக்கணும். தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுதோ அதன்படி யோசிக்கணும். ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுதோ அப்படியே பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, அப்படியே பார்க்கணும். தேவன் அந்த பிரச்சனை, அந்த காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்க்கணும். உதாரணத்துக்கு, இந்த பூமி எப்படி இருந்துச்சு? ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் போது பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஒரு பூமியை கர்த்தர் உங்க முன்னால, அல்லது உலகத்தார்கள் முன்னால, அல்லது என்ன சொல்றது, பிசாசு முன்னால கொடுத்துருந்தா என்ன சொல்லுவானா? இது ஒன்றுக்கும் ஆகாது, இது ஒன்றுக்கும், இதில் ஒன்றும் பண்ணவே, இது உருப்படவே, இது தேரவே. தேவன் அப்படி பார்க்கல. ஒரே விஷயம் தாங்க, ஆனால் மனிதன் பார்க்கிற விதம் வேற, தேவன் பார்க்கிற. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி பார்க்கணும்னா, தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிறவன் மனிதன், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பேசுகிறவர் தேவன். நீங்க எப்படி பேசுறவங்களா இருக்கீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி பேசுறீங்க? உங்க பேச்சு எப்படி இருக்குது? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்குதா? ஒருவேளை நடந்தால் நடக்குமாட்டும் இருக்கு, அது மனிதன்.
நிச்சயமாகவே நடக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. ஆகவே அது ஒருபோதும் நடைபெறாமல் போவதே இல்லை என்று சொல்வது தேவனுடைய வார்த்தை. காற்றடிக்கிற திசையில் போகிறவன் அது ஒரு பதர். நான் சொல்றேன், கழுகுக்கும் மற்ற பறவைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. கழுகுக்கும் மற்ற பறவைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பயங்கரமான ஒரு காற்று அடிக்குது, அங்கே அந்த கழுகு பறந்து வந்துட்டே இருக்குது. அப்படி போய் ஒரு மரத்தில் உட்காந்துச்சு. அப்படியே போய் மரத்தில் 2 நிமிஷம் உட்காந்துட்டு சிறகு எடுத்து அடிச்சுது பாருங்க. பயங்கரமான சுழல் காற்று. அப்படியே பறந்து மேலே போய் காற்று மண்டலங்களுக்கு அப்பாற்பட்ட இடத்துல போயிடுச்சு. மற்ற பறவைகள் ஒன்றையும் பார்க்கவே முடியலை. அது அவ்வளவும் காற்றை கண்டு பயந்து எங்கேயோ கூட்டில் போய் ஒளிஞ்சிருக்குது. ஆனால் கழுகு காற்று அடிக்கிற திசை, காற்றுக்கு மேலாக, மேகங்களுக்கு மேலாக அது பறந்து போச்சு. அவன் தான் தேவனுடைய மனிதன், அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். நான் சொல்றேன், ஒரே காற்று தான் மற்ற பறவைகளை காணக்கூடாமல் போக செய்தது, ஆனால் கழுகை அவைகளுக்கு மேலாக பறக்க செய்தது. நீங்களும் நானும் கழுகை போன்றவர்களாக இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனும் அப்படியே விரும்புகிறார். பிரச்சனையில் பயந்து ஒழிக்கிறவர்களாக அல்ல. எந்த ஒரு அதுக்காக முக்கியம் மடக்கிட்டு வட்டி நீயா நானா அதை சொல்லலைங்க. நான்லாம் எங்கே பயப்படுவேன்? நான் யார் தெரியுமா, யாருக்கு மகா தெரியுமா, யாருக்கு மகன் தெரியுமா? நோ, அதை சொல்லலை. பிரச்சனை வரும் தேவனுடைய வார்த்தையினால், தேவன் மீது உள்ள நம்பிக்கையினால், அவரை சார்ந்து, அவருடைய கிரியைகளை சார்ந்து, பிரச்சனை கண்டு கலங்காம, உலக மனுஷன் மாதிரி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அதற்கு ஏற்ற விதத்தில் யுத்தம் பண்ணாமல், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவீங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நீங்கள் இருக்கீங்க. அப்படி இல்லை. ஏன்னா நம்ம ஆள்கிட்ட வசனம் பேச கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியது இருக்குது. அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுனால, ஆண்டவரை பற்றி கொள்றதுனால, உலகத்தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு தரிசனம் இருக்குது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வரலாங்க, எவ்வளோ பெரிய சூழ்நிலை வேணாலும் வரலாம். உடனே உலகத்தான் மாதிரி அது என்ன செய்யணும், 4 பேர்ட்ட ஐடியா கேட்க, அப்படி இல்லைங்க. பிரச்சனை வருதா, நேராக வார்த்தையை ஓப்பன் பண்ணணும், தேவ சமூகத்தில் உட்காருவோம், அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படுகிறது, கலங்காமல் இருப்போம், நிச்சயமாக தைரியமாக இருப்போம். வார்த்தை அந்த மாதிரி தான் நம்மளை கொண்டு போகும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலையும் நமக்கு வித்தியாசம் வேணும். யோசிக்கிறது கூட உலகத்தான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்தான் பேசுகிற மாதிரி பேசவே கூடாது. உலகத்தான் நடக்கிற மாதிரி நடக்கவே கூடாது. உலகத்தான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ணவே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்ம அதை ரியாக்ட் பண்ணணும். அவன் தான் ஜெயிப்பான், அவன் தான் வெற்றி பெறுவான், அவன் தான் சாதிப்பாங்க. அவங்களால தான் சாதிக்க முடியும், மற்றவங்களால சாதிக்கவே முடியாது. எத்தனை பேரோட விசுவாசிக்கிறீங்க? வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையில தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையில தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். கவனிங்க, எகிப்தில் திருப்பிக் கொள்ளும் யாத்திரையாகவும் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏழு 8 வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால்
அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோன் முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அது அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வித்தியாசம் அங்கதாங்க, வித்தியாசம் அங்கதான். வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். தேவனுடைய கோலுக்கும் உலகத்தானுடைய கோலுக்கும் வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், உலக மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவன் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். உலக மனிதர் வாழ்க்கை மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. உலக மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவன் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உலக மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பணத்தை சம்பாதிப்பதற்கு அவன் யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி யோசிக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி யோசிக்கணும். பக்கம்னு பார்த்துங்களா, தேவனுடைய வார்த்தையின்படி யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் வேற மாதிரி வச்சிருக்கிறாரு, வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே வித்தியாசம் உண்டுங்க. அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு பெரிய, சில நேரங்களில் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு சில காரியங்கள் நடக்கலாம். அநேக நேரத்தில் சொல்கிற வார்த்தைகள், ஏன் கடவுளை தேடாதவங்களும் கோயிலுக்கு போகாதவங்களும் நல்லா தானே இருக்காங்க, செத்தாங்க போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். மோசே சொல்லி ஆரோன் கோலை போட்ட போது அதுவும் பாம்பாச்சு. மந்திரவாதிகள் கோலை போட்டாங்க, அதுவும் பாம்பாச்சு. ஆனால் மோசேயுடைய கோல் அதை விழுங்கிட்டு. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையை விட வேற லெவலில் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய வழி நடத்துதல், அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தேவன் வைத்திருக்கிற அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், அவருடைய வழி நடத்தல் எல்லாமே வித்தியாசம். ஒரு நாளும் ஒப்பிடவே முடியாது. நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அதை ஓவர்டேக் பண்ணுற விதத்தில் தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வழியை வச்சிருப்பார். அந்த வேலையை நீங்கள் செய்யாண்டாங்க, அவர் செய்வார். நீங்கள் ஒரு நாள் நினைக்கக்கூடாது, அவங்கள விட நான் ஓவர்டேக் பண்ணணுங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஓவர்டேக் பண்ண வைப்பார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்து அவன் இப்படி வந்துட்டானா, நான் அப்படி வாழ்கிறத பற்றி சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன். இந்த புத்தி பொறாம புத்தி அந்த மாதிரி நினைக்கிறது, அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தாவே நீங்கள் இருக்கீங்க, பெருகிறவர்கள் பெருகட்டும், அவர்கள் மத்தியில் என்னையும் பெருக செய்ய நீ போதுமானவர். இதுதான் நம்ம மைண்டினுடைய கான்செப்டு. உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் செயல்படுகிறேன். அவருக்கு தெரியும் எப்படி, எந்த இடத்துல, எப்பொழுது, எப்படி விழுங்க வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் அவர் விழுங்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாதுங்க, அதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையே கிடையாது. தீமை செயல்கள் பெருகலாம், போட்டியாக எழும்புறவங்க நிறைய பேர் எழும்பலாங்க, எத்தனை பேர்னாலும் எழும்பலாம். நான் சொல்கிறேன், நம்ம யாருக்கும் போட்டியாளர் கிடையாது. ஆனால் நம்மை உயர்த்த வேண்டியது அவர். அவருடைய வார்த்தை நம்மளை உயர்த்தும், அவருடைய காருண்யம் நம்மளை உயர்த்தும். வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். தேவன் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். தேவன் மோசேயுடைய கோலுக்கும் மந்திரவாதியுடைய கோலுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார். இப்போ பாருங்க, மோசேயுடைய கோல் மட்டும்தான் இருக்குது, மற்ற கோல் எதுவுமே காணாமல் போச்சு. தேவன் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னாரு. அது வரைக்கும் பூமியில இருள் தான் பயங்கரமா ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. எப்போ வெளிச்சம் வந்துச்சோ அப்போ இருள் காணாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குங்க. வேதம் சொல்லுதில்ல, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற, எல்லாம் சொல்லுங்க, நடுப்பகல் வரைக்கும் அப்படி இருக்கும் வாழ்க்கை.
இதனால தான் சொல்லுது, உலகத்தான் மதி திங்க் பண்ணாதீங்க, உலகத்தான் மதி யோசிக்காதீங்க, உலகத்தான் மதி ரியாக்ட் பண்ணாதீங்க. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையே சார்ந்துருங்க. இதையே பாருங்க, இதையே கவனிங்க. உங்கள் இருதயம் பாதுகாப்பாக இருக்கும். கவலை உங்கள் இதயத்தை ஆட்கொள்ளாது. நம்ம யாருக்குமே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யார் கூடயும் நம்ம போட்டி போட தேவையே இல்லை. யார் கூடயும் மல்லு கட்டி நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கர்த்தாவே, நீர் எங்களை தாங்குகிறீர், நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், நான் உங்களை தான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் அப்படி வாழலாம்னு நினைக்கிறீங்க? உண்மையான நிம்மதியான சமாதானமான ஒரு வாழ்வு உண்டுங்க. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதை வாழ்க்கையில் என்றைக்குமே அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். நான் சொல்கிறேன், வார்த்தையை பார்க்குறவங்க போட்டி போட மாட்டாங்க. வார்த்தையை பார்க்குறவங்க அவங்க செம்மையாக நடப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, ஸ்லோவாக இருப்பாங்க, ஸ்டெடியாக இருப்பாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் ஏற்ற காலத்தில் வெயிட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல தேவன் நம்ம அப்படி தான் வைக்கணும்னு விரும்புகிறாரு. அதனால தான் சொல்கிறது, பக்கத்துக்கு உள்ளவங்கள பார்க்கக்கூடாது, ஏற்ற வீட்டுக்காரங்களை பார்க்கக்கூடாது, ஊர்க்காரங்களை பார்க்கக்கூடாது, உலகத்தான பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள், அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் வாழ்க்கையை விசேஷித்தமான ஒரு வாழ்க்கையாக வாழ்வ வைக்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. பாருங்கள், யாரெல்லாம் அப்படிலாம் வந்தாங்க, ஆனால் அவங்கள பாரு யார் கூடயும் போட்டி போடுறது கிடையாது, யார் என்னன்னு கேட்கறது கிடையாது. அவங்க உண்டு, அவங்க காரியம் உண்டு, அமைதியாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் காணலை, இவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. இந்த கழுகு கூட காக்கா ரொம்ப அதுட்ட ரொம்ப சில்லறை சட்டை பண்ணும். எது காக்கா பார்த்துருக்கீங்களாங்க? 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 டவுட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த காக்கா என்ன பண்ணுமானா, கழுகுகிட்ட போய் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குமா, போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குமா. நீங்கள் கூட பாருங்கள், சில இந்த பருந்துலாம் இது பண்ணும்போது அதை சுற்றி காக்கா தான் போகும், வேறு எந்த கொக்கோ வேறு எதுவுமே போகாது. இந்த பிரச்சனை இழுக்கிற கூட்டமே யார்? போய் பிரச்சனை இழுக்கிற கூட்டமே காக்கா தான். பக்கத்தில் கூட்டி கேளுங்க, எக்கோ நீங்கள் காக்காவா இல்லை கழுகா? போய் பிரச்சனை இழுத்தீங்கன்னா நீங்கள் காக்கா தான், ஜீவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது. ஆனால் கழுகு என்ன பண்ணுன்னா, பதிலுக்கு ஒரு கொத்து போட்டால் காக்காவால் முடியாது, ஆனால் கொத்தாது. என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? கழுகு காக்கா விரட்டி என்னைக்காவது இங்கே பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பருந்து காக்கா விரட்டி பார்த்துருக்கீங்களா? ஆனால் பருந்து சுற்றி நிறைய காக்கா, ஒரு காக்கா வராது, நிறைய காக்கா வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அமைதியாக இருக்கும், அது கூட போட்டி போடாது, உயரே 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 உயிரை போயிட்டே இருக்கும். பதிலுக்கு கொத்தாது, சண்டை போடாது, விரைவாக தான் கூட்டத்தை கூப்பிடாது. பார்த்துருக்கீங்களா? காக்கா கூடும், ஆனால் பருந்து கூப்பிடாது. பிரச்சனைக்கு கூட்டத்தை கூடக்கூடாதுங்க, பிரச்சனைக்கு கூட்டத்தை மேலே 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 பறந்துக்கிட்டே இருக்கும். காக்காவும் போய் பார்க்கும், ஒரு லிமிட்டில் மேலே. காக்காவால் அந்த குறைவான காற்றழுத்தத்தில் அதால் பறக்கவே முடியாது, ஆனால் கழுகால் அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியும். காக்கா களைச்சி போய் கீழே மரக்கிளையில் போய் உட்காந்துருக்கும், கழுகு மேலே பறக்கும், கழுகு மேலே பறக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், நம்ம எதிர்க்கிறவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மை குறித்து புரளி பேசுகிறவங்களை குறித்து நம்மளும் புரளி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை குறித்து அவதூறு பண்ணுறவங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதிராக நினைக்கிறவங்க குசு பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், அதை பற்றி கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உயரே 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 உயரே. ஒரு நாள் வரும், எல்லாருடைய வாயும் அடைக்கப்படும், எல்லாருடைய நாவும் அடைக்கப்படும். அவ்வளோ பேரும் டயர்டாகக்கூடிய நாள் வரும். மரத்து மேலே உட்காந்துருப்பாங்க அமைதியாக களைச்சி போய். அதை தான் வேத வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல புது பலன் அடைந்து உயரே எழும்புவார். செட்டலகை அடித்து உயரே
இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை. வித்தியாசம், எல்லாரும் சொன்ன வித்தியாசம். ஆண்டவர் என்னைக்குமே வித்தியாசத்தை வச்சிருக்காருங்க. வித்தியாசத்தை வைக்கிற தேவன், தம்முடைய பிள்ளைகள் வித்தியாசமாக வாழ வைக்கணும்னு விரும்புகிற தேவன். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? எல்லாரும் எழுந்திருப்போம், நம்ம அர்ப்பணிப்போம், 2 கரங்களை உயர்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எங்கள் சபையில் ஒரு வித்தியாசம் வேணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வேணும். வெளிச்சத்தையும் இருளையும் தேவனுடைய வார்த்தை வெவ்வேறாக பிரித்தது போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். உலக மனிதர்களுடைய சிந்தனைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் ஒரு வித்தியாசம் வரணும். உலக மனிதனுடைய சிந்தனை இருள் மாதிப்பட்டது, நம்முடைய சிந்தனை வெளிச்சம் போன்றது. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும், என் தெருவில் என் குடும்பம் வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவர், என் ஊரில் என் குடும்பம் வித்தியாசமாக இருக்கணும். நான் படிக்கிற ஸ்கூலில், நான் படிக்கிற காலேஜில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும். நான் பார்க்குற வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினவரே, என் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும். என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும். என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, உலகத்தான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் உயர உயர எழும்புவேன். ஆண்டவரே, நான் உயர உயர எழும்புவேன். ஆண்டவரே, உங்களை சார்ந்திருக்கிறதுனால, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறதுனால, உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்றதுனால, உண்மையை அடைக்கலமா வச்சிருக்கிறதுனால, புயிர்ப்பு விசைக்கு எதிரான திசையில நான் போவேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தினால் இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இத்தந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினவர், எங்கள் வாழ்க்கையில வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படாதவருடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய சிந்தனை, செயல், பேச்சு, வாழ்க்கையுடைய தரம், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றிலுமே தனி வித்தியாசம் வேணும். நீர் அதை செய்வீராக. உம்முடைய வார்த்தை அதை செய்யட்டும். ஆண்டவரே, தீமையிலிருந்து நன்மையை பிரித்து எடுக்கிறவர் ஆண்டவரே, ஒரு செப்பரேஷன் நீங்கள் கட்டளையிடணும். ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படணும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தை பலிக்கட்டும். உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய விருப்பத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, எங்களுடைய சபையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தை பலிக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் என்று சதா காலமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்ம ஊருடன் கூட இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே, அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யுவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். யுவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஹalleluya, ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கார். சமாதானத்திற்கு கடந்து ஆமென்.